nitrogen nitrogen bond distance or oxygen oxygen bond distance change when N2 gives N2 plus, O2 gives O2 plus. Molecular orbital theory பேஸ் பண்ணி bond order calculate பண்ணிடலாம். ஏன்னா bond order is inversely proportional to bond length. அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து bond distance தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதனால் வந்து bond order வந்து ஃபஸ்ட்டு calculate பண்ணிவிடுவோம். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 14 எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த 14 எலக்ட்ரானும் மாலிகுலர் எனர்ஜி லெவல் டயக்ராமை பேஸ் பண்ணி நான் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பாண்ட் ஆர்டர் வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா NB மைனஸ் NA/2. NBனா நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ், NAனா நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்னா இங்கே ஸ்டார் இருக்கிறதுல ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான். அப்போ இங்கே ஸ்டார் இருக்கிறது வந்து இங்கே 2 தான், சிக்மா 1s2 சிக்மா 2s2. அப்போ இங்கே டோட்டலாக வந்து 4 எலக்ட்ரான். அப்போது 14 எலக்ட்ரானில் வந்து இங்கே 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ரிமைனிங் வந்து 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாண்ட் ஆர்டர் வந்து 3ன்னு கிடைக்குது. இதே மாதிரி வந்து பாண்ட் ஆர்டர் வந்து கால்குலேட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே 14 எலக்ட்ரானா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடும். அப்போ எங்கேருந்து லாஸ் ஆகும்னா சிக்மா 2pxலேருந்து இங்கே 2லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடும். அப்போ பாண்டிங் எலக்ட்ரான் வந்து 9ஆக சேஞ்ச் ஆகிடுது. NAவில் வந்து சேஞ்சஸ் ஆகலை. அப்போ இது மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.5ன்னு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, N2 வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3, N2 ப்ளஸ் வந்து 2.5. அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து N2லேருந்து N2 ப்ளஸ் சேஞ்ச் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் வந்து பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் வந்து கால்குலேட் பண்ணோம். இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 16. ஏன்னா O2ன்னும் போது ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 8, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 16 வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு O2 மாலிகுல் வந்து பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைக்குது. அப்போ O2 ப்ளஸ் கால்குலேட் பண்ணும்போது இங்கே 2.5. அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 2லேருந்து 2.5 வந்து பாண்ட் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். 2 வந்துன்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3, இங்கே 2.5 இருந்துச்சு. அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் லென்த் இன்க்ரீஸஸ். O2வில் வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 2 இருந்துச்சு, இங்கே 2.5 மாறிச்சு. அப்போது பாண்ட் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதனால் பாண்ட் லென்த் டிக்ரீசஸ். ஸோ அப்போது ஆப்ஷன் A இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.